எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற பர்சனுடைய தாட்ஸ் ஃபீலிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பாயிலுக்கும் ரெண்டு பேஸ் கார்டு இதிலேருந்து எடுத்து வச்சு இந்த டெக்கில் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன மெயின் ஒரு அது ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை க்ளூஸாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம். அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் பிட்வீன் நடக்கிற ஏதாவது ஒரு விஷயம், ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதனால் இந்த ரெண்டு கார்ட்ஸ் ஒவ்வொரு பாயிலுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கார்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இது என்ன அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்றது தான். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் மனசில் நினச்சிக்கலாங்க. ஸோ அது ஆக்ஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்கள் மனசில் இருக்கும்ல, அது அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் எப்போ கிடைக்கும், எப்போ அந்த டைம் பீரியட் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றது நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ அதுக்குரிய ஒரு கார்டு தான் இது. ஓகே, ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். 3 பைல். ஃபஸ்ட்டு ஒன் ஒயிட் கலர் ஃப்ளவர், செகண்ட் பிங்க் கலர் ஃப்ளவர், தேர்ட் ஒன் ஆரஞ்சு கலர் ஃப்ளவர். ஸோ உங்களுக்கு எந்த பைல் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அதுதான் உங்களுடைய பெர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள். இப்போ பைல் 1 போயிடலாங்க. பைல் 1 போயிடலாம். ஸோ பைல் 1 இந்த ஒயிட் கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். உங்களுடைய இந்த கார்டு லாஸ்ட்டில் பார்க்கலாங்க, டைம் பீரியட். ஸோ இந்த 2 கார்டு என்ன அப்படின்னா உங்களுடைய மெயின் மெசேஜ் மெச்சூர் உமன் அண்ட் தீஃப் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த 2 கார்டு பார்க்கும்போது ஓகே, நீங்கள் நான் ஜெண்டர் இங்கே நான் குறிப்பிடலை. நீங்கள் இந்த பர்சன் மூலமா சம்திங் தெரிய வந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இந்த பர்சன் மூலமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதில் சம் ரியலைசேஷன் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும். உங்களுடைய ஒரு இது பார்க்கும்போது மெச்சூர்டாக இருக்கிறீங்க. அட் ப்ரெசன்ட் உங்களுடைய இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு டெசிஷன் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்காக எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ முன்னாடி அப்படி இருந்திருக்க மாட்டீங்க. இப்போ அந்த பர்சன் ஒரு ஏதாவது ஒரு மிஸ்டேக் கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் அவங்க மூலயமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அது உரிய ஒரு ரிலேஷன் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு அட் ப்ரெசன்ட். அந்த மாதிரி தான் உங்களுடைய சிச்சுவேஷன் இருக்குது. சம் மெச்சூரிட்டியான ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருதுங்க. ஸோ அவங்களுடைய தாட்ஸ் ஃபீலிங்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு தாட்ஸ் பார்க்கலாம். டெத், 9 of Wands, strength, Princess of Wands, Lovers, Ten of Pentacles. எஸ், இதில் என்னென்னா இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, சிலருக்கு ரொம்ப லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம், சிலருக்கு கம்யூனிகேஷன் இருக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஃபேவருக்குரிய ஒரு டிசிஷன் தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. அதுக்கு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க மட்டும்னா தான் நீங்கள் இந்த 10 of Pentacles அப்படின்றது இங்கே வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், ஏன்னா ஆல்ரெடி ப்ரோக்கன் தெரியுது. ஆல்ரெடி உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஒரு நடந்திருக்குங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஸோ நிறைய ஒரு டைம் நீங்கள் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம் இந்த பர்சனுக்காக. பட் ஆனால் இப்போ இந்த பர்சன் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஆல்ரெடி நடந்த ஒரு பாஸ்டில் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லைனா சம் இவங்களுடைய ஒரு ரியல் ஃபேஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்களோ அதுக்குரிய அந்த ஃபேவரில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் எப்படி அந்த லைஃப் கொண்டு போக நினைக்கிறீங்களோ அதுக்குரிய ஒரு ஃபேவரில் அந்த பர்சன் இருந்தால் மட்டுமே இது ஒரு நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி வருது. அதர் திங், இன்னொரு
ஒரு ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இங்கே வந்து சிலருக்கு வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஏன்னா 3 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு ஹையராக. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ்க்கு அப்புறம் 3 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து இன்னொரு ஒரு பர்சன் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு செகண்ட் பாயிண்ட். இது வந்து சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து என்னென்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படின்றது இருக்காங்க, அது உங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குங்க. ஸோ இது வந்து 2 பேருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ ஒரு ஹோப்லெஸ் ஒரு ட்ரஸ்ட் இல்லாத ஒரு சுச்சுவேஷனும் இங்கே போயிட்டுருக்கு. பட் ஆனாலும் என்ன இங்கே மெயினாக இருக்குன்னா, லவர்ஸ் அப்படின்றது வந்திருக்கு, ஃபூல் அப்படின்றது வந்திருக்கு, 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து என்னென்னா சம் டிமாண்ட்ஸ் அப்படின்றது இருக்குங்க. இந்த பர்சன் இருக்கலாம், இல்லை நீங்கள் இருக்கலாம். ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க, அந்த டெசிஷனுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தான் இங்கே தெரியுதுங்க. ஓகே தாட்ஸ் வந்து இது வந்திருக்கு. ஃபீலிங்ஸ் என்ன வந்திருக்கு அப்படின்றது பார்க்கலாம், என்ன வருது அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி அவங்க நடந்த ஒரு விதம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து அது நம்பிக்கை வரல. ஸோ அதனால் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கீங்க, எடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு மீனிங்கும் இங்கே வருதுங்க. ஓகே ஸோ அவங்களுடைய ஃபீலிங்ஸ் பார்க்கலாம். ஆனால் என்ன இங்கே வந்து இருக்குன்னா, உங்களால் அவங்களுக்கும் அவங்களால உங்களுக்கும் சம் ஆதாயம் அப்படின்றது இருக்குது. இங்கே மணி அப்படின்றதும் காமிச்சிருக்குங்க. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸும் இருக்குது. அதே மாதிரி ஒரு எமோஷ்னல் ஃபீல் கூட இருக்குது இங்கே. ஓகே ஃபீலிங் கூட இருக்குது. பட் அந்த ஃபீலிங் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு முன்னாடி இருந்திருக்கலாங்க. இந்த நான் சொல்கிற பாயிண்ட் வந்து நம்பி ஒரு ஏமாந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இங்கே வருது. பட் இப்போ வந்து சம் ரியலைசேஷன் உங்களுக்கு ஆயிருக்கு. அதனால இந்த பர்சன் வந்தாலும் எப்படி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து எப்படி நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு மூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு வந்திருக்கலாம். அந்த மாதிரி தெரியுது. ஓகே ஸோ ஃபீலிங் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரல் ரீடிங் தான், உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. நான் எப்படி கார்டு வருதோ நான் தான் அப்படி தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்குரிய ஃபீலிங், உங்கள் 2 பேருக்குரிய ஃபீலிங், ஃபூல், நைட் ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் வாண்ட்ஸ், 4 ஆஃப் கப்ஸ், ஹெர்மிட் ஸ்டேஜ், ஓகே ஹெரஃபைட். ஸோ என்னதான் வந்து இந்த பர்சன் வந்து உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணாலும், ஒரு உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருந்தாலும், இந்த ஆல்ரெடி நடந்த அந்த மிஸ்ஸிங் இருக்குல்ல, அந்த 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 சோல் கனெக்டிவிட்டி ஒரு ஹோப்லெஸ் ஆயிருக்குல்ல, அது வந்து உங்களால் வந்து அது ஏற்றுக்கவே முடியலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருதுங்க. ஸோ இதுதான் ஃபீல், அதுதான் அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அந்த தப்பை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த தப்பை வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறதில்ல, அதாவது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா அந்த லவ் அப்படின்றது வந்து நீங்கள் முழுமையாக அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டே உங்களுக்கு வந்து மெச்சூர் அப்படின்னு தான் வந்திருக்கு. நீங்கள் கொடுத்த அந்த லவ் அண்ட் கேர் அவங்கக்கிட்ட அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல. ஓகே ஸோ அது கிடைக்கல. பட் ஆனாலும் இந்த பர்சன் வந்து உங்களை வந்து என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக விடலை அப்படின்ற மாதிரியும் இங்கே இருக்குது. ஓகே அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்ன தான் அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரப்ஷன் இருந்தாலும், இல்லை வந்து ஒரு சிலருக்கு ட்ரையாங்கிள் இருந்தாலும், இந்த பர்சன் வந்து இன்னும் உங்களுடைய மெமரிஸ் இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ரூல்ஸ் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை சில விஷயங்கள். ஸோ எப்போ வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பர்சன் வருவாங்களோ, அப்போ தான் இந்த ஃபீலிங் கூட நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்குங்க கார்ட்ஸ். ஓகே ஸோ ஓவரால் ஓகே. ஸோ உங்களுடைய ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க, அதுக்குரிய டைம் பீரியட் பார்க்கலாம். ஸோ இன் 25 days அப்படின்றது வந்திருக்குங்க. இந்த 25 நாளில் வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரிய வரப்போகுது, இல்லை தெரிஞ்சிருக்கலாம், இல்லை வந்து சம்திங் ஒரு டெசிஷன் சொல்யூஷன் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றத இங்கே மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் சூஸ் பண்ணவங்கள ரீடிங் போயிடலாங்க. ஸோ இந்த கார்டு டைம் பீரியட் கார்டு வந்து லாஸ்ட்டில் பார்க்கலாம்.
ஸோ இந்த கார்டு என்ன உங்களுக்கு வந்து மெயின் க்ளூஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். டிஸ்டன்ட் ஹரிஜான்ஸ் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் இன்கம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் வெகு சீக்கிரமாக உங்களுக்கு வந்து நடக்க போகுது. இது வந்து ஒரு ரொம்ப நாளாக இந்த பர்சன் மூலயமா ஒரு மெசேஜ் கால் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பேருக்குமே அந்த வைப் எனக்கு வருதுங்க. ஏன்னா 2 கை வந்திருக்கு. அதே மாதிரி டிஸ்டன்ட் ஹாரிஜானம்னா சில பேர் பிரிஞ்சு ரொம்ப நாளாக ஒரு லாங் டிஸ்டன்ஸில் கூட இருக்கலாம், சுத்தமாக காண்டாக்டே இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம். செப்பரேஷனில் இருக்கிறவங்க சேர்றதுக்கு ரீயூனியன் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றதான் இங்கே ஃபஸ்ட்டு 2 கால் வந்திருக்கு. ஸோ உங்களுடைய தாட்ஸ் 2 பேருக்குரிய ஒரு தாட்ஸ், பொதுவான ஒரு தாட்ஸ் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ நிறைய விஷயங்கள் தாண்டி இந்த கப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆக போகுதுங்க. ஏன்னா நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க இந்த இதில் வந்து. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 பக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரச்சனைகள் ஒரு இருந்திருக்குங்க. நிறைய ஹர்ட்ஸ் அப்படின்றது வந்து இது வந்து மெயினாக எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கிடையே இல்லை. ஸோ சுற்றி இருக்கிறவங்களால அது வந்து மணி இருக்கலாம், சிலர் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கலாம், ஸ்டேட்டஸ் இருக்கலாம், ரிலிஜியன் இருக்கலாம். ஆனால் பட் உங்களுடைய லவ் அப்படின்றது வந்து ட்ரூ. உங்களுடைய ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து ட்ரூ. ஓகே, அது வந்து மாறவே இல்லை, கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அதனால என்னென்னா நிறைய ஒரு ஃபேஸஸ் ஒரு கஷ்டங்கள் தாண்டி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா தாட்ஸ் பொறுத்த வரைக்கும், திங்கிங் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்குமே தெரியுது சிச்சுவேஷன் எப்படி போயிட்டுருக்கு. அவங்க 2 பேருக்குமே எப்படி வந்து இதை மேனேஜ் பண்ணிவிட்டு வெளியே வரணும். மேபி சிலருக்கு வந்து கம்யூனிகேஷன் சுத்தமாக இல்லாமல் கூட இருக்கலாம் இந்த பர்சன் மூலயமா 2 பேர்ட்டையும். சிலருக்கு வந்து மினிமம் அப்படின்றது இருக்கலாம், பட் ரொம்ப பெருசாக எனக்கு தெரியல. பட் ஆனால் உங்களுடைய ஒரு ஃபீல், உங்களுடைய திங்க் பொறுத்த வரைக்கும் இது எப்படியாச்சும் வந்து இந்த இது கடந்து சேரணும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் உங்கள் 2 பேருக்குமே போயிட்டுருக்குங்க. ஓகே, ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஏன்னா வந்து 10 of Swords வந்திருக்கு, 5 of Wands வந்திருக்கு உங்களுக்கு. பட் நல்லாயிருக்கு, உங்களுடைய இது வந்து ஸ்ட்ராங்காக எனக்கு தெரியுறீங்க. ஓகே, ஸோ ஃபீலிங் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். காமனான உங்கள் 2 பேருடைய மியூச்சுவல் ஃபீலிங். செகண்ட் ஸ்டார் இது ஓப்பனாக இருந்துச்சு. எஸ், கார்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுதுங்க. 6 of Cups, ஒரு கார்டு, ஸோ அட் ப்ரெசன்ட் எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி ஒரு இந்த சிச்சுவேஷன் வந்து நெக்ஸ்ட் கொண்டு போகிறது, எப்படி இந்த வீல் வந்து நமக்கு வந்து சாதகமாக அமைச்சிக்கிறது, அந்த மாதிரி தான் உங்கள் 2 பேருக்குமே போகிறது. ஈவன் தோ அட் ப்ரெசண்ட் கூட உங்களுக்கு வந்து நிறைய ஒரு இது போயிட்டுருக்குங்க. ஏன்னா வந்து இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா உங்களை வந்து சேர விடாமல் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தடுத்துட்ருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் கொடுத்துட்ருக்கு. என்ன தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா இது வந்து ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷனாக எனக்கு வந்து தெரியுறீங்க, ஒரு கார்மிக் ஒரு பாசிட்டிவாக எனக்கு தெரியுறீங்க. ஸோ உங்களுக்குள்ளே 2 பேருக்குமே ஒரு என்ன சொல்கிறது புரிதல் அப்படின்றது நிறைய இருக்குது. அதே மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஈவன் தோ அது வந்து ஒரு சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து மூவே ஆகலை அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க. சிலருக்கு வந்து ஒரு
கம்யூனிகேஷன் அப்படின்றது தெரியுது. பட் ஆனால் ஒரு ரொம்ப நாள் ஆயிருக்கும் நீங்கள் பார்த்து பேசி கூட அந்த மாதிரி தெரியுது. பட் உங்களுடைய விஷ் வந்து இந்த கனெக்டிவிட்டி வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இங்கே ஓவராலாக அங்கே வந்திருக்கு. இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன். கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்குங்க உங்களுக்கு. கண்டிப்பாக ரீயூனியன் நீங்கள் ஆக போகிறீங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. மறுபடியும் அந்த ஒரு முன்னாடி இருந்த எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை வந்து உடச்சிட்டு ஒரு ஒரு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லலாம், ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கமிட்டட் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த ரிலேஷன்ஷிப் மூலயமா அப்படின்றது தெரியுது. சிலருக்கு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இங்கே ஹையராக இங்கே தெரியுதுங்க. ஓகே, அப்படின்றது இங்கே இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய ஒரு டைம் பீரியட் கார்டு என்ன அப்படின்றது பார்க்கலாம். என்ன வந்திருக்கு அப்படின்னு உங்களுடைய கார்டு நெக்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ வர்ற ஏப்ரல் மாதம்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த பர்சன் மூலியமாக இல்லை உங்களுக்கு 2 பேருக்குமே ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் சம் சேஞ்சஸ் உங்களுடைய லைஃப்பில் வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருதுங்க. ஓகே, அட் ப்ரெசன்ட் நிறைய நீங்களே பார்க்குறீங்க. உங்களுக்குள்ளே நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஃபீல் வைஸ் நல்ல ஒரு இருந்தாலும் சில பேருடைய ஒரு கஷ்டங்களால் சதிச்செயல்னால் இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு தீர்வுகள் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் கஷ்டப்பட்டுருக்கீங்க, மன உளைச்சல் இருக்கீங்க. பட் டோன்ட் வரி. பட் இருந்தாலும் இந்த ஒரு இது கனெக்டிவிட்டி வந்து சேரும் கண்டிப்பாக. எப்போன்னா ஏப்ரலுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பயல் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங் போயிடலாம். ஆரஞ்சு கலர் ஃப்ளவர். ஸோ உங்களுடைய மெயின் கார்டு மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கார்டு லாஸ்ட் பார்க்கலாம், இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ உங்களுடைய மெசேஜ் என்ன? மெசேஜ் ஆஃப் கன்சர்ன் அண்ட் பேட் ஹெல்த் அப்படின்றது வந்திருக்குங்க. ஸோ அட் ப்ரெசன்ட் உங்களுடைய சிச்சுவேஷன் வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து மூவ் ஆக மாட்டேங்குது. சம்திங் அந்த எக்ஸ்பெக்டட் வே அப்படின்றத சொல்லலாம், அந்த மாதிரி மூவ் ஆக மாட்டேங்குது. ஸோ இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக நான் இதிலேருந்து எடுக்கிறேன். என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய ஒரு விஷ் எப்படி இருக்குது அப்படின்னா, நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்குங்க. ஒரு இந்த பர்சனுடைய கனெக்டிவிட்டி வந்து ரீயூனியன் ஆகுமா ஆகாதா அப்படின்றது போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயமும் இங்கே என்ன வருது அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு இன்எபிலிட்டி அப்படின்னு சொல்லலாங்க. இங்கே வந்து என்ன வந்திருக்குன்னா, பேட் ஹெல்த் அண்ட் மெசேஜ் ஆஃப் கன்சர்ன் டிஸ்டன்ட் ஹரிஜான் அப்படின்றது வந்திருக்கு. இங்கே எப்படின்னா, நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்டெப் வைஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இது வந்து ஒரு ரீயூனியன் ஆகணும், ரீகனெக்டிவிட்டி ஆகணும் அப்படின்னு பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் யாரோது மூலியமாக இது வந்து ஒரு டைம் பீரியட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு ரீடிங் தான். உங்களுக்கு இது வந்து சூட் ஆச்சுன்னு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இந்த பயல் பாருங்கள், இல்லைனா நீங்கள் வேறு பயல் போய் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற தாட்ஸ் பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ ஆரம்பத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்டார்டிங் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியாக தெரியுது. ஈவன் சிலருக்கு வந்து சோல்மேட்டாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் இது வந்து கண்டினியூ ஆகிருக்காதுங்க. நடுவில் வந்து இன் பிட்வீன் ஸ்டாப் ஆகிருக்கும். பட் உங்களுக்கு வந்து என்னென்னா, எப்படி வந்திருக்கு பாருங்கள். 10 ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்து டவர் வந்திருக்கு. ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த பர்சன், நீங்களும் சரி அவங்களுக்கும் சரி, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பெஸ்ட் ஒரு இதில் போகணும். இது வந்து மெயினாக எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு
நெகட்டிவாக இட் மீன்ஸ் வந்து ஒரு தேர்ட் பர்சன் அந்த மாதிரியெல்லாம் இங்கே அதாவது ட்ரையாங்கிள் அப்படின்ற மாதிரி இங்கே இல்லை, தேர்ட் இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இங்கே இருக்குது. ஸோ அது வந்து எப்படின்னா அது டைமிங்காக இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி வைஸ் இருக்கலாம், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கலாம், மணி வைஸ் ப்ராப்ளம், ஏதோ ஒரு விஷயம். அது வந்து சிலருக்கு கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கலாம். இது வந்து உங்கள் 2 பேருக்குமே எனக்கு வந்து பிரச்சனை தெரியலை. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களால உங்களுக்கு வந்து ஒரு டவர் சிச்சுவேஷன் அப்படின்றது ஃபேஸ் ஆகிருக்கும். சிலர் வந்து இது வந்து பார்க்குறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட இருக்கலாம், செப்பரேஷனில் இருக்கலாம். பட் உங்கள் 2 பேருக்குமே எப்படி இருக்குன்னா சோல் கனெக்டட், ட்வின் ஃப்ளேம் அப்படி எனர்ஜி ரெண்டுமே எனக்கு தெரியுது. பட் ஆனால் ஏதோ வந்து ஒரு உங்களுடைய மனசில் 2 பேருடைய மனசுலையும் எனக்கு பாரம் தெரியுது. ஸோ இது வந்து இப்படி போயிட்டுருக்கு, இந்த மாதிரி கஷ்டங்கள் போயிட்டுருக்கு, இது வந்து எண்டே ஆக மாட்டேங்குது, ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் உங்களுக்கு போயிட்டுருக்குங்க. ஸோ சேஞ்ச் ஆகும், டோன்ட் வரி. வீல் வந்திருக்கு, கிங் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, சிலருக்கு இங்கே வந்து ட்ரையாங்கிள் இருக்கலாங்க, சிலருக்கு இங்கே இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. எஸ், சான்சஸ் இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு பர்சன் அப்படின்றது வந்து ட்ரையாங்கிள் அப்படின்றது இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து குடும்ப சூழல்கள் அந்த மாதிரி போயிட்டுருக்கு, சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லாமல் இருக்குங்க. சிலருக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் சொல்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனும் போயிட்டுருக்கலாம். ஒரு நெக்ஸ்ட் ஒரு லைஃப் நியூ பிகினிங் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கலாம். ஸோ ஒரு கன்ஃபியூஷனும் இங்கே இருக்குது. பட் ஆனால் உங்களோடது 2 பேரது பார்க்கும்போது டீப் கனெக்டிவிட்டியும் இங்கே இருக்குது. சில சமயம் உங்களுக்கு வந்து ஹர்ட்டும் நடந்து நிறைய ஒரு என்ன சொல்கிறது, திடீர்னு ஒரு ப்ராப்ளம் வரும் பார்த்திங்களா, உங்கள் 2 பேருடைய அந்த கனெக்டிவிட்டியில் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, நல்லா தான் போயிட்டுருந்துருக்கும். அது வந்து ஒரு சடனாக வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுத்து யாராவது ஒருத்தவங்களுக்கு அது ரொம்ப ஹெவியராக அது வந்து நடந்திருக்குங்க. அது வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியாது. அது வந்து மன வருத்தம், மன உளைச்சல், ஒரு ஹெல்த்தில் வந்து ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி வந்து பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கூட இருக்கலாம். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுடைய கனெக்டிவிட்டி பார்க்கும்போது 2 பேருடையதும் ஸ்பின் ஃப்ளேம் சோல்மேட் அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே இன்னொருத்தவங்களுடைய ஒரு ஃபீல் இன்னும் ஸோ 2 பேரில் ஒருத்தவங்களுக்கு வந்து அது பெருசாக இல்லை, ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஹையராக இருக்குது, அவங்களுடைய ஃபீல் வந்து புரியலை அப்படின்ற மாதிரியும் இங்கே வருதுங்க. ஓகே, எப்படி இந்த மாதிரி ஒரு சீட்டிங் அப்படின்றது கூட இங்கே வருது, ட்ரஸ்ட் அப்படின்றது கூட இங்கே வருது இங்கே. ஓகே, ஸோ ஃபீலிங் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்றது. ஃபீலிங்ஸ் வைஸ் 2 பேருக்குமே இன்னும் இருக்குங்க. டெவிலும் வந்துருச்சு, 10 ஆஃப் கப்ஸும் வந்துருச்சு. பட் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து வேணும்னு நினைக்கிறீங்க. இங்கே வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க எனக்கு. ஒரு பர்சன் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ஃபீலிங்ஸ் இருக்கலாம், பட் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்க்கு இந்த கனெக்டிவிட்டிக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுடைய ஒப்பீனியன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் அந்த பர்சனை வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த பிகினிங் அப்படின்றது வந்து போகாது அப்படின்ற மாதிரி இங்கே வருதுங்க. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுறீங்க. ஸோ அது வந்து ஒரு நியாயமான ஒரு இது மாதிரி தெரியுதுங்க உங்களுக்கு வந்து எடுத்திருக்கிற முடிவு. ஆனால் வந்து உங்களுக்கும் அந்த ஃபீல் அந்த பர்சன்கிட்ட இருக்குது, இல்லைனா அந்த பர்சனுக்கு அந்த ஃபீல் வந்து ரியலைஸ் ஆகணும் அப்படின்றது கூட நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். பட் ஆனால் இங்கே வந்து அந்த டெவில் எனர்ஜியும் வந்திருக்கு. ஓகே, ஸோ
ஜஸ்டிஸும் வந்துருச்சு, ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருக்கு, 7 ஆஃப் கப்ஸ். ஸோ நான் சொல்கிற உங்களுக்கு அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி இப்போ இருக்கிறீங்களோ அந்த மாதிரியே இருங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து ஃபைனலாக என்ன வந்திருக்கு, அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது கூட திங்கிங்கில் என்ன வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல ஒருத்தவங்களுடைய ஒரு வைப் வந்து குறைஞ்சிருந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக, இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவலண்ட்டாக அந்த இது இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து அவங்க மேலே அந்த ட்ரஸ்ட் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி அந்த அந்த கனெக்டிவிட்டியும் நீங்கள் தான் ஒரு ஹையராக அந்த சோல்மேட் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி வந்து நீங்கள் தான் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஹையராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு அது இருந்திருக்காது அப்படின்றது வருது. ஸோ இதுலேயும் என்ன வருது அப்படின்னா, ஃபீலிங்ஸ் வைஸ் வந்து 2 பேருக்குமே இந்த 10 ஆஃப் கப்ஸ் டெவில் அப்படின்றது வந்து இருக்குது. பட் ஆனாலும் வந்து அவங்க வந்து எப்போ உங்களுக்கு வந்து ஒரு உண்மையாக அதாவது அதை ட்ரஸ்ட் கொடுக்குறாங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த இவங்களை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே எனக்கு அந்த வேர்ட் வருது. ஏன்னா ஃபைனலாக கூட இங்கே என்ன வந்திருக்குன்னா 7 ஆஃப் கப்ஸ் தான் வந்திருக்கு. 7 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வரும்போது இன்னும் இவங்க வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலை. ஈவன் தான் நீங்கள் வந்து ஒரு எம்ப்ரஸ் ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சாலும் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயங்க அவங்களால வந்து வெளியே வர முடியல. அது வந்து எது வேணாலும் குடும்ப சூழல் கூட இருக்கலாம், அவங்களுக்கு அதாவது ஒரு இன்ட்ரப்ஷன் அப்படின்றது வந்து இருக்கலாங்க இங்கே தெரியுது. ஸோ அவங்களோட சொல் பேச்சு கேட்டு இல்லை ஏதோ ஒரு விஷயம் அதனால் வந்து உங்களுக்கு வர விடாமல் தடுக்குது. ஸோ சம்திங் அவங்க வந்து நீங்கள் கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் அந்த ரெஸ்பெக்ட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரியும் இங்கே வருதுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 கார்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லும்போது என்ன வந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு என்னென்னா இங்கே எப்படி இருந்துக்கு அப்படின்னா, நான் சொன்ன பாயிண்ட்டு தாங்க. இங்கே வந்து விருப்பங்கள் இருக்குது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற வேயில் வந்து இது போகலை அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. பட் உங்களுக்கு சொல்கிற நான் அட்வைஸ் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எப்படி இது வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, ஈவன் தான் நீங்கள் ரியலைஸ் அந்த ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதே ஃபீல் அவங்களுக்கு இருக்கும்போது தான் அவங்க ரீகனெக்ட் ஆவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுடைய டைம் பீரியட் நீங்கள் ஏதாவது நினச்சிருப்பீங்கள்ல, அதுக்குள்ள ஒரு டைம் பார்க்கலாம். இன் 27 டேஸில் சம்திங் ஒரு சொல்யூஷன் நீங்கள் எடுக்க போகிறீங்க. 27 டேஸ்லேருந்து 36 டேஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பர்சன் மூலியமாக ஏதாவது ஒரு விஷயம் இல்லை தெரிய வரும், இல்லை எடுக்க போகிறீங்க, அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.